எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமான ஆளாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரிச்சு கூட நான் வந்து பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்து அவர் ரொம்ப நேசிச்சு வந்தவர். நான் முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பர் பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்ட் வச்சு சொன்னதை வந்து அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்து அதை கேட்கறதுக்கு கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல் கொடுத்து நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரன் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அவர் சந்திக்க முடியல, எங்கிட்ட பெரிய ஆர்வமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சாருக்கு வந்திருக்கு. சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்னைக்கும் தினம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் ஒரு குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.